ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ யாருக்குன்னா, ஏதோ ஒரு மனசில் போட்டுக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. நம்மலாம் ஏன் பிறந்தோம், நம்மலாம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்லாம். ஆனால் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு. இதை நீங்கள் எப்பாவது தோணும் போதெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போது நீங்கள் ஏன் பிறந்தோன்னு யோசிக்கிறீங்க. நல்லா யோசித்து பாருங்கள் கண்ணு மூடியே. முதல்ல உலகம் உருவாகும் போது உருவான ஒரு உயிர் இருந்திருக்கும்ல உங்கள் வம்சத்தில். அவங்க நினச்சிருந்தா இப்போ நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. அவங்க திறமைசாலி. அவங்க திறமைசாலினா நீங்கள் திறமைசாலி. அவங்க ஏன் திறமைசாலினா எவ்வளோ சிச்சுவேஷன் நடந்திருக்கும். இந்த பிரபஞ்சம் உருவானதுலேருந்து உலகம் உருவானதுலேருந்து ஒரு உயிர் உருவாகிருக்கும். அந்த உயிர் இன்ன வரையும் இருக்குது. ஐஸ் ஏஜென்ட்டு ஒரு இது வந்திருக்கும். மிருகங்களாம் நடமாடின்னு இருந்திருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி 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 வந்ததுனால தான் நீங்கள் இப்போ பிறந்திருக்கீங்க. அதேமாரி உங்கள் சந்ததியில் இருக்கவங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் குழந்த பிறந்திருக்கு. அந்த குழந்தையிலேருந்து தான் நீங்கள் ஒரு குழந்தைய இப்போ பிறந்திருக்கீங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அந்த அந்த வம்சத்தில் தான் நீங்களும் பிறந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் யாரை கெத்து இவங்க பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்களும் நீங்களும் ஒரே ஆள் தான். அவங்க கெத்துனா நீங்களும் கெத்து தான். எப்படி நீங்கள் கெத்து இல்லைன்றீங்க? எப்படி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? இது பொதுவாக சொல்கிறேன். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, உங்களை யாராவது ஏதாவது சொன்னால் நீங்கள் அதெல்லாம் காதிலே போட்டுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க இறங்குவங்க மிருகம் வந்திருக்கும் அடிக்கிறதுக்கு. அவங்க பயந்துருந்தால் இறந்து போயிருப்பாங்க. தைரியமாக சண்டை போட்டிருக்காங்க, திறமையாக வாழ்ந்துருக்காங்க. பண கஷ்டம் வந்திருக்கும். பணம்லாம் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ சாப்பாடே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதில் சர்வே பண்ணிருக்காங்க. ஒரு நாளும் எப்படி கிடக்குது தெரியாமல் தூக்கம் வராமல் கூட இருந்திருக்கும். பாதுகாப்பு தேடி ஓடி இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி 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 தான் இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க. அவங்களால ஒரு விஷயம் முடியும்னா உங்களாலே முடியும். அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் தாண்டி தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இதை கஷ்டம்னு ஏன் நினைக்கிறீங்க? எதுவுமே கஷ்டம் இல்லை. எல்லாத்தையும் சமாளிச்சின்னு போயின்னே இருக்கணும். ஹாப்பியாக இருங்க. ஓகே.